எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப நாளாக கறிப்பலகாய் பிரியாணி செய்யலான்ட்டே இருந்தேங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி பொறுக்க முடியாமல் நானே செய்கிறவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாருங்க. அதனால் இன்றைக்கி கறிப்பலா பிரியாணி போட்டுடல, கறிப்பலா அனோட்டா பிரியாணி போடலான்ட்டுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கல. முதல்ல போய் கறிப்பலா உரிச்சிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரரு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. இப்போ நான் பிரியாணி செய்கிறதுனால நான் தான் சமையல் கலைஞர். ஓ, சமையல் கலைஞர். சமையல் கலைஞருக்கு நீ வந்து கையால். சரி, ஹெல்ப்பர். கையால் அல்லக்கை. அல்லக்கை. அதனால நம்ம சொல்றதெல்லாம் கரெக்டாக கேட்கணும். கரெக்டாக பிரியாணி செஞ்சு கொடுக்கணும். அது பிரியாணி வந்துடு. முதல்ல சொன்னபடி கேட்பேன். நீ கையால் சொன்னபடி கேட்கணும். அப்பப்போ கரெக்டாக இருந்தால் சொல்லபடி கேட்பேன். முடிச்ச பிரியாணி செஞ்சு முடிச்ச கடைசியில் நான் ஜாட் முடிச்ச கடைசியில் உனக்கு போய் துண்டு தருவேன் அப்படின்னு நானே செஞ்சுக்கிறேன். அப்படின்னு நானே செஞ்சு நீ செஞ்சு பிரியாணி நீ சாப்பிட முடியாது. சரி, நீங்கள் சாப்பிடுவீங்களா? நானும் சாப்பிட முடியாது. அப்புறம் யார் சாப்பிடு? அது நீ சாதாரண சோறு செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கு. பிரியாணி செஞ்சீங்கன்னா உனக்கு தெரியாது நீ. சரி, அதனால இப்போ நான் சமையல் கலைஞர்னா நான் சொல்லிட்டு இருப்பேன். நீ எல்லாம் செய்யணும். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? நான் கூட ஏதோ கரண்டி எடுத்து செய்வீங்கன்னு பார்த்தேன். கரண்டி எடுத்து செய்யறது இல்லை, இதெல்லாம் வாயில் சொல்லுவேன். நீ எல்லாம் எடுத்து போட்டு செய்யணும். அதுக்கு முன்னாடி என்னென்ன பொரிக்கணும் பொரிச்சு கொடுத்துறேன் நான். சரியா? இப்போ கறிப்பலா பொரிக்கணும். அப்புறம் சொல்றதெல்லாம் செய். நான் சொல்றதெல்லாம் நீங்க வெட்டி கொடுங்க. இங்கேயே கறி போட்டுறாதீங்க. அதை நீங்கள் கையிலேயே ஒரு கிலோ வருங்க. ஒரு காய் போது. அப்புறம் நம்ம இன்னைக்கு சொந்தக்காரர் வீட்டுக்கு கொண்டு போகணும். அதனால் நிறைய பேர் கறிப்பலா வேணும்னு கேட்டிருந்தீங்க. அப்படி ஐயோப்பா, என்னடா இது காய்க்கு வந்த சோதனை? இங்கேயா மேலேயே கொக்கியில் அறுத்து போடுவீங்களாட்டக்குது பாருங்க. பொறிக்கவே காய் துண்டா போயிடுச்சு. காளுங்க பூரா. சரி, அடுத்ததாக எடுக்க போலாங்க. இங்கேயே இருக்குட்டு. அது வேற ஒன்றும் இல்லை, மண்ணில் படாமல் உங்கள்கிட்ட கொடுக்கணும். ஓ, அதுக்காக. ஐயா சொல்லுங்க ஐயா. ஏதோ நீ என்ன எடுக்கிறதுங்க ஐயா? ஏதோ ஒன்று எடு. அது பிரியாணிக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா எல்லாம் வச்சுக்கலாங்க. ஒரே ஒரு இலை மட்டும் எடுத்துக்கிறேங்க, கரம் மசாலா. அடுத்ததுங்க ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலாங்க. அப்பாடி, முன்னாடியே கிடச்சிருச்சு எலுமிச்சம்பழங்க. சரி, இப்படியே போயிடலாங்களா? சர்வசூதியில் அங்கே தான் எடுத்துக்கலாம். சரி, ரைட். நீங்கள் தான் 2 மரம் வச்சுக்கிறீங்களா? சரி, வாங்க. இருந்ததுன்னா இப்படி இருக்கணுங்க. நாம் எண்ணத்தில் என்ன இருக்குதோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்படி எடுக்கிறதுங்க. கையால் வச்சுவிட்டு புதினாவை ப்ரெஷ் கட்டர் போட்டு முடிச்சே ஓட்டைங்க. புதுசாக எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சுக்கிறேங்க. அதில் தான் தளைஞ்சிருக்குது பாருங்க புதினா. அதையும் எடுத்துக்கலாங்க பிரியாணிக்கு. பாருங்க, நம்ம தோட்டத்துலேயே புதினாவும் எடுத்தாச்சுங்க. நீ அடுத்ததாக அன்னபூரணியுமே. அடிக்கடி என் தங்கச்சி பேர் சொல்லி கூப்பிட்டுருக்குறேன், அன்னபூரணின்னு. உங்கள் தங்கச்சி பேர் மட்டும்தான் அன்னபூரணியா? என்னோட தங்கச்சி பேரும் அன்னபூரணி தான். ஓ, அப்படியா? ஆமாங்க. சரி. பாருங்க, அன்னபூரணி இலை எடுத்துட்டா எந்த பிரியாணிக்கு சூப்பர் மனம் அடிக்கி. அப்படியே சர்வ சுகந்தி எடுத்துக்கலாம். வாங்க. என்னன்னு சொல்லு. சர்வ சுகந்தி சொல்லிட்டுனே. சொல்லிட்டியா? சால பார்த்தா கண்டுபிடிச்சிக்குவாங்க. போது எத்தனை இலை வைக்கிறீங்க? எல்லாம் என்ற பிறந்த பேரே சொல்லிட்டு இருக்கிற. சுகந்தி, அன்னபூரணி, சர்வ சுகந்தி, பார்த்து கீழ் உட்காட்டுற, கரம் மசாலா, புதினா, பலாக்காய், எலுமிச்சம்பழம், அன்னபூரணி இலைக்கு. இதெல்லாம் நம்ம தோட்டத்துலேயே எடுத்தாச்சுங்க. அடுத்தது பிரியாணி செய்யறதுக்கு ரெடி ஆகலாங்க. நாரந்த செடி போடணுமா? நாரந்த செடியா? ஆமாம். சங்க இலக்கியத்தில் அகநானூறு புறநானூறுலாம் ஒரு செடியை குறிப்பிட்டு நாரந்தை செடின்னு சொல்கிறாங்க. அது வேண்டாம் இதுக்கு. அது வேண்டாமா? சரி,
சரி. அந்த நாரந்தை என்னன்னு தெரியுமா? தெரியுது. ரைட் ஓகே தெரியும். சொல்லுங்க. அந்த நாரந்தை செடினா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. கறிப்பலா பிரியாணிக்குங்க கொஞ்சம் செந்தூரம் பொரிச்சுக்கலாங்க கலருக்காக. பாரு, இதில் இருக்கிறது போட்டாலே போதுமானதுங்க. நல்ல அருமையான மூலிகை, மருத்துவ மூலிகை. இது இந்த தென்னாப்பிரிக்க நாடுகளில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களாமா சமையலுக்குங்க. நம்ம இந்தியா போன்ற பகுதிகளில் இப்போ சமீப காலத்தாக தான் இதில் அவருடைய பயன்பாடு அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்குதுங்க. இது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலுமே ஒரு நல்ல மூலிகை மரம் இது, பயன்படுத்தி பாருங்கள். அப்பனே முருகா, கருப்பராயா, இன்னைக்கு பிரியாணி நல்லா வரணும். அப்படி நல்லா வந்ததுன்னா உனக்கு ஒரு பிரியாணி கொடுக்குறேன். இங்கே பாருங்க, இது விதைகளை பிரித்து எடுக்கிறேங்க. இப்படி விதைகளை பிரித்து எடுக்கிற போதே பாருங்கள் கலர் எப்படி விட்டுன்னு பாருங்க இந்த குச்சியில். அப்படியே எங்கள் அப்பா இங்கே பாருங்க. ஆஹா, என்ன கலர். சரி, பிரியாணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாங்களா? சரி, காயெல்லாம் அறுத்து கொடுங்க, வெட்டி கொடுங்க. அடுப்பு பற்ற வை. பற்ற வைக்கிறேன். ஐயா அப்படியே ஆகட்டுங்க ஐயா. சரிங்க. இன்னைக்கு மண் சட்டியில் தான் பழக்கா பிரியாணி செய்ய போகிறோங்க. பாருங்க, பழக்கா பிரியாணி செய்யறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. கறிப்பலா பிரியாணி செய்யறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. சரி, முதல்ல சரி தோலை சீவிட்டு வச்சுட்டு முதல்ல வெங்காயம் 2 நகமாக தக்காளி எல்லாம் கட் பண்ணி கொடுப்போம். கற்பூரம் பற்ற வச்சிட்டோம்னா அப்படியே தீயை ஒட்டுக்கா பிடிச்சிக்குங்க. கடவுளே, இன்றைக்கி பிரியாணி நல்லா வரணும் கடவுளே. என்னோட ஆலோசனை செஞ்சினா ரொம்ப நல்லா வரும். உங்களோட ஆலோசனையில் தான் நடக்குது, பார்த்துக்குங்க. இவ்வாறு கறிப்பலா மேலே தோல் சீவியாச்சு. இதெல்லாமே காட்டுக்கு உரமமாகுது. அது எனக்கு இப்போ தான் தெரியுது. மிளகாய் கத்தி நல்ல பதமான கத்தியை கொண்டு வரது இல்லையா? தீட்டி எடுத்துகிட்டு வர்றது இல்லையா? சரி, கத்தியை உங்களுக்கு என்ன வேணும்? வெங்காயம், பச்சை மிளகாய் 2 பழம். நீயும் பட்டறை போட்டு உட்காந்துட்டேன், நானும் பட்டறை போட்டு உட்காந்துட்டேன். அங்கே இருக்கிற வெங்காயம் இங்கே எப்படி வரும்? எல்லாம் உரிச்சு கொண்டு வந்து பாருங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்ட்டு. ரைட்டு, அங்கே இருக்கிற வெங்காயம் இங்கே வரணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது? எதிர்த்து எடுவாங்களா? இதெல்லாம் கை பக்கத்துலேயே கொண்டு வந்து வச்சுருக்கோணும். சட்டி வச்சா அடுப்பில் அரிசி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன், ஊறிட்டுக்கிட்டு. பூரா வெங்காயத்தையும் மறுத்துறாதைக்கு நல்லா இருக்காது. எங்கே உங்கள் இதை காட்டுங்க பார்க்கல. யாராச்சும் கற்பனை வருமா? போதும், தக்காளி போதும். கழுவிட்ட தக்காளி எல்லாம் இப்படிதான் விறகு உடைக்காது. மூணு தக்காளி கட் பண்ணுறதா? என்னங்க 3 தக்காளியுமே கட் பண்ணுறதா? இன்னும் என்ன பண்ணுறீங்க கட் பண்ணாம? ஆச்சுமா, ரெடிமா? ரெடிமா. சரி, அப்படியே ஆகட்டும். அடுத்தது என்ன பண்ணுறது? மாடு பற்ற வச்சிட்டிங்களாம்மா? வெங்காயத்தை 2 கீரி, இந்த மிளகாயை 2 கீரி கொடுங்க வைக்கல. இது என்ன கை சேவை எனக்குது? கையே இங்கே கீறிட்ட ரத்தம் வந்துருச்சு. நம்பிட்டியா? நம்பிட்டேன். ஒரு கனி இருக்க காய் கவர்ந்துட்டுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரியான கலர், இயற்கை கலர் கிடைக்கிற போது எதுக்காக ஆர்டிஃபிஷியல் கலர் பயன்படுத்தணும்? அதானா பாரு எவ்வளோ இயற்கை கலர். ஆமாம், இதை கரைச்ச எவ்வளோ இருக்கா, அருமையாக இருக்குது. சரி கண்ணே, எங்கள் அப்பா கண்ணே எண்ணெய் ஊற்ற போகிற, சட்டி காஞ்சிருச்சு. போதும், 2 கீரனில் போகுது.
சீரக சம்பா அரிசி இல்லையா, அதனால் பாஸ்மதி அரிசி போட்டிருக்கிறேன். திட்டிராதைக்கு சீக்கிரம் கட் பண்ணுங்க, மணி ஒன்றா போகுது. இது எப்போ சோறாக்கி எப்போ சாப்பிட்றது? இந்த ஔவையார் கிழவின்னு ஒருத்தருந்தாங்க இல்லையா, அவங்க அடிக்கடி சொல்ல ஒரு பாடலை சொல்கிறாங்க, ஒருவேளை உணவை ஒளி என்றால் ஒளியாய், இருவேளைக்கு 7 என்றால் 7ஆய், ஒரு நோய் அறியாய், இடும்பை கூர் என்வயிரே உன்னோடு வாழ்தல் அறிதுங்கிறாங்க. பொருள் தெரியும் என்னன்னு தெரியலையே. அதாவது வயிற்றை பார்த்து அவங்க சொல்றாங்க, வயிற்று பார்த்து அவனே சொல்ற மாதிரி, ஒரு வேளைக்கு சாப்பாடை சாப்பிட வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, சரி 2 வேளை சாப்பாடை ஒன்னா சாப்பிட்டுக்கணியே அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, ஏதாவது நோவு வந்து படுக்க விட்டாலும் பேசாம இருக்கிற நீ அப்பவும் எனக்கு வேணும் வேணும் வேணும்னே கேட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சொல்றாங்க, உன்ற கூட வாழ்க்கை வாழ்றதுக்கு பத்தியா அது முடியவே முடியாத சமாச்சாரம் அப்படிங்கிறாங்க. ஆமா, அது கேட்க மாட்டேங்குதே. அது எப்படின்னா, நான் வந்து உன்ற கூட வாழ்றேன்ல, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். அப்புறம் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க ஜப்புடு. சரி, இந்த சீலை கலர் நல்லா இருக்குதே. சீலை கலர் இப்பதான் பாத்தீங்களா? ஆமா, இத்தனை நாள் எங்க போயிருந்தீங்க? இன்னைக்கு தான் கலர். மறைக்கிற வேலையில நடக்காது. பொழைக்கிற புள்ள சம்சாரத்தை ஐஸ் வைக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமாமா. இத்தனை காலம் கழிச்சு நீ ஐஸ் வச்சு, நம்மளுக்கு அது கூட தெரியாது. இத்தனை வருஷம் கூட பொழைச்சிட்டு எதுக்கு ஐஸ் எல்லாம் வைக்கிறீங்க வேலை வாங்கறதுக்கு அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுறது, சாப்பாடு ருசியாக சாப்பிடணும்னு நினச்சோம்னா ஐஸ் வைக்கணும். சரிங்க. அடுத்தது பட்டை வகையெல்லாம் போட்டுக்கல, எண்ணெய் காஞ்சிருச்சு, புகை வருது. அப்படியே சர்வ சுகந்தி கரம் மசாலா இலையும் போட்டுக்கலாங்க. இது வெங்காயம் பச்சை மிளகாயும் கொடுங்க. அப்புறம் அது போட்டுன்னு உங்களுக்கு இறங்கிடுச்சுக்குங்களா, நல்லா செவந்துருச்சுங்க. அடுத்ததா பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் போட்டுடலாம். இது எதுக்கு ஓரத்தில் நிற்கிது? வேகமாக கட் பண்ணுறேன்ட்டு வெங்காயத்தை முழுசாக கட் பண்ணி விடுறது இல்லை. நீ தாளிக்கிற தாளியில் அதெல்லாம் பிரிஞ்சிடணும். இப்போ பிரியுது பாருங்க எப்படின்னு. எண்ணெய் மட்டும் நல்லா தாளிக்கிற கோவம் வந்தால் அப்புறம் தாளிக்க வேண்டியதானே. அதே நான் உன்னை தாளிச்சா ஒத்துக்குவியா? அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாருங்க, வெங்காயத்தை பாருங்க இப்படி இருந்தால் தாளிக்காமல் என்ன பண்ணுறது? பாதி வெங்காயமாக இருக்குது. இது அதெல்லாம் பிரிய மாட்டேங்குது பாரு. இப்போவே மனம் மருது வருங்க. ஒன்றும் போடாமையே அந்த பட்டை வகைக்கு போட்டதுக்கே இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம் 3. அப்படியே காட்டுக்குள்ளே வச்சு வெண்சட்டியில் விறகடுப்பில் வச்சு செஞ்சு சாப்பிட்றத ஒரு அலாதி சுகத்தடுங்க. கொஞ்சம் சிரமமாக இருந்தாலுமே அதில் இருக்கிற ஆனந்தம் இருக்குது பாருங்க. அப்படியே செஞ்சு வாழையில போட்டு அப்புறம் அப்படியே தயிரெல்லாம் ஊற்றி, எறும்பு தயிர் ஏன் மாட்டு தயிர் வந்துன்னு செத்து போவாங்களா? அது எறும்பு தயிர் ஊற்றுனா அந்த எறும்பு தயிரோட ருசி இருக்குது இல்லையா, அது சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். அப்படியே மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா நல்லா தாளி. நல்லா தான் தாளிச்சுட்டு இருக்கிறேன். நல்லா கிண்டி விடு. இந்தாங்க இதே மாதிரிங்க நல்லா கிண்டி விடு. மல்லித்தலை, புதினா தலை இதெல்லாம் ஒன்றாவே கலக்கி வச்சுக்கிறேங்க. அப்படியே அந்த ரோஜாப்பூ விடுங்க வைக்கல. இந்த பிரியாணியினுடைய பாருங்க, இது நம்மளுடைய செடியில் பூத்தா ரோஜா பூவுங்க. பிரியாணிக்கு நல்லா இருக்குது போட்டால். பன்னீர் ரோஸுங்க, பேபி பிங்க். பந்தன் லீஃப் போடலையா? பந்தன் லீஃப் அப்புறமா போட்டுக்கலாம். வேகையில் சாப்பாடு வேணும்.
அடுத்ததா ம் இதில் போட்டு வதக்கியாச்சுங்க, கறிப்பெல்லாம் ஓட்டுக்கலாங்க. சரி, ரைத்தாக்கு வெங்காயம் கட் பண்ணுங்க. ரைத்தானா? ரைத்தாத தயிர் வெங்காயம். தயிர் வெங்காயம் தான் ரைத்தா. அப்படி சொல்லு. சரி, தயிர் வெங்காயத்துக்கு வெங்காயம் கட் பண்ணுங்க. சரி, பொடி பொடியாக கட் பண்ணணுமா, பெருசாக கட் பண்ணணுமா? இது எப்படி திங்கிறோமோ அப்படி கட் பண்ணல. நான் வந்து முழுசாவே திம்பேன். அப்படின்னா முழுசாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எங்களுக்கு நீளமாக படிப்படியாக கட் பண்ணுங்க. சொல்கிறேன், தெளிவாக சொல்லணும். தெளிவாக தான் சொல்கிறேன். 2 மாப்பு போட்டே சொல்கிறேன். ஆமாம், சமையல் கலைஞர் நான் தானே சொல்லணும். சமையல் கலைஞர் வெட்டி பாருங்க, அன்னபூர்ண இலை. எப்பவுமே சமையலில் சுப்பீரியர் அப்படிங்கிறவங்க எடுபடி வேலை எல்லாமே கையால் செய்ய சொல்லிடுவானுங்க. கடைசியில் இந்த கஷ்டமான வேலை இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே இது ரொம்ப கஷ்டமான வேலைங்க. சமையல் கலைஞர்கள் செய்யணும். பாருங்க வேறுங்க, இந்த அங்கே அதையும் ஊற்றி இருங்க. இது ரொம்ப கஷ்டமான வேலை. ஆமாம், கொண்டாந்த இந்த அனோட்டா இது சலாடி எடு. பாருங்க, இதெல்லாம் கஷ்டமான வேலை. இந்த அனோட்டா கலர் கிட்டத்துக்கு கும்பிதே முடியல பாட்டைக்கு வேறு. இந்த கஷ்டமான கும்பி முடியாத வேலை. இது கலருக்காகுங்க. பாருங்க எப்படி கலர் வருதுன்னு மறுக்காம. சரி, உப்பு கொஞ்சம் எடுத்து போடுங்க. உப்பே ஓடல. இந்த ஹெல்ப்பர் போடு வைக்கல, எவ்வளோ கரெக்டாக போடுவீங்க பார்க்கலாம். பாருங்க, இன்னுமே கலர் இருக்குதுங்க. அந்த காய் அந்த கலரை பிரித்து எடுத்த கடைசியில் எப்படி இருக்கு பாருங்க. வேறு கையிலெல்லாம் பிடிச்சிடுச்சு. கொதிக்குதான்னு பார்க்கல, கொதிக்கிற மாதிரி இருக்குது. கொதி பிடிச்சிடுச்சுங்க. அரிசி போட்டுடலாம். பாருங்க, கையில் அனோட்டா அப்படியே ஒட்டிடுச்சு சிவப்பு கலராக. இது இந்த வகை அனோட்டா தான் ஒட்டுங்க, இந்த ஆரஞ்சு கலர் வகை அனோட்டா. இது வந்து பாஸ்மதி அரிசிங்க. சீரக சம்பா தீந்து போச்சு, இதாக இருந்தது, அதனால இதை போட்டோம். இந்த அரிசி போட்டால் ரொம்ப கலக்கக்கூடாது, உடஞ்சி போயிடும். பரவாயில்லையே, நல்ல சமையலை கற்றுக்கிட்டு குருவை மிஞ்சினி சிஷியன் அப்படிங்கிறாங்க இல்லையா, இதுதான். களி கிண்டுற மாதிரி கிண்டுனா பரவாயில்ல, குருவுக்கே நீ சொல்லித்தர்ற. அப்புறம் அதாவது இப்போ டெஸ்ட் பண்ண நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா இல்லையா சமையல் அப்படிங்கிறது. பரவாயில்ல, ஒரு சந்தோஷமா இருக்குது, நல்லா கற்றுக்கிட்டேன். இப்பெல்லாம் பார்த்துட்டு இப்படித்தான் இருக்கணும். அப்படியே நெய் ஊற்றிடலாங்க. இந்த எலுமிச்சம்பழம் புழிஞ்சுட்டுலாம். சரி, போய் இலையை உடைச்சிட்டு வாங்க, அதுக்குள்ளே ரெடி ஆயிரு. வாழை பறிச்சிட்டு வாங்க. தெளிவாக சொல்லணும். பாருங்க, கமகமகமனு அன்னோட்டா கறிப்பழா பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இறக்கி கொஞ்சம் நேரம் மண் சட்டியில் கொஞ்சம் நேரம் இறக்கி கீழே வச்சுட்டு அப்புறமா இந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா ரெடி ஆயிருங்க. சரி, அவ்வளோதாங்க. உடனே இலை போட்டு சாப்பிட வேண்டியதாங்க. சமைச்ச மாதிரி எப்படி எடுத்து வரீங்க வருங்க. அம்மா பிரியாணி ரெடி, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க. அனோட்டா பலாக்கா பிரியாணி, கறிப்பழா பிரியாணி. என்ற ஹெல்ப்பருக்கு முதல்ல நான் சாப்பாடு போட போகிறேன். ஹெல்ப்பரு சாப்பிட போகிறது இல்லை. ஆமாம், சாப்பாடு போடுறேன்னு சொல்லிட்டு தான் நான் ஹெல்ப்பர் வேலையை வாங்கினேன். சரி, உட்காரு, சாப்பிடுவேன், உட்காரு. இந்த டுபாக்கர் வேலையெல்லாம் வேண்டாம், உட்காருங்க. நானே பரிமாற, உட்காரு. சரி, உட்காரு நீங்களுமே. பிரியாணி எவ்வளோ அழகாக கலராக வந்துருக்குதுன்னு பாருங்க, சூப்பராக வந்துருச்சுங்க. சரி, உட்காருங்க. சாப்பிட்லாங்களா? சரி, அப்படியே எடுத்து சரி, இலையில கழுவிடுச்சுங்களா? போடு போடு போடு.
ரைட் போதும் அப்புறம் போட்டுக்கலாம். ம். பாருங்க ராஜ மரியாதை இன்னைக்கு சமைச்சு கொடுத்தங்காட்டி. ஐயோ பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க வீடியோவில். சரி சரிக்கு நாம் போட்டுடலாம் சாப்பாடு. இல்லைன்னா அப்புறம் அது பேச்சு வருங்க. பார்த்துங்க, நீங்கள் தான் அத்தனை பேர் சாட்சி. சம்சாரத்துக்கு நான் தான் ஜோறு போடணும். வீடியோலயே சாட்சி வந்துரு. ஆமாம், அழகா குத்தி எடுக்கணும், அரிசி உடஞ்சு போயிரு. போது நீங்க வேறு இந்த பக்கம் போடுறதுக்கு பதிலாக எப்படி போட்டுக்கிறீங்க? அப்படியா? சரி விடு. பதட்டத்தில் முதலாளி மாளிகை பதட்ட மாதிரியே தெரியலையே. வாங்க சாப்பிட்லாங்க. நம்ம அப்படியே தயிரோட வச்சு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாலேங்க கொஞ்சம் மோந்து பார்க்கணுங்க. சூப்பராக இருக்கு மனம். அதே மாதிரி செஞ்சு பாருங்க. வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. அருமை. எங்கள் அப்பா. சரிங்க அம்மா, நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கிறோம். சரி டாட்டாங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.